எல்லாருக்கும் வணக்கங்க. இது சில்ட்ரன்ஸ் டேக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பூ வாங்கிட்டு வந்தேங்க. நான் பூக்கடையில் போய் கேட்டதுக்கு ஒரு முழம் ரூ. 40 சொன்னாங்க. அதனால் நான் 100 பூ வாங்கிட்டு வந்துட்டேங்க. நான் எந்த கையில் கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். ஆமாங்க, இந்த கையில் கட்டி எனக்கு பழக்கமாகிடுச்சு. அதனால் இந்த கையிலே கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ பூ வந்திருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு முழம் ரூ. 40 தான் சொன்னாங்க. ஆனால் நான் அதே ரூ. 80 கொடுத்து 2 முழத்துக்கு தேவையானது 4 முழம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கினேன். இப்போ அப்படி வரும்போது என் பசங்களுக்கு தேவையான அன்றைக்கி போடுற பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த பொருள் அன்றைக்கி மட்டும்தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னே தெரியாது. என் வீட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லைங்க. குட்டீஸ் இருக்கிற வீட்டில் எல்லாமே இதே நிலமை தான். அந்த பொருள் தொலைஞ்சு போயிடும். ஸ்கூல் ஃபங்க்ஷன் ஏதாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் வந்தால் வாங்கி வச்சுப்பேன். வாங்கிட்டு வந்தேன் 2 பேண்டு. பெரிய பொண்ணுக்கு வளையலுங்க. இதோட நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் சைஸ் பத்தலை. அதனால் இந்த க்ரீன் வாங்கிட்டேங்க. அப்புறம் தேவையானது அன்னன்னைக்கு போடுறது கிளிப்பு, பின்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது சின்ன பொண்ணுக்கு வளையலுங்க. அந்த ட்ரெஸ்ஸு மேட்சாக இல்லை, ஆனால் செட் ஆகும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது சும்மா அன்றைக்கி போட்டு பார்க்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது செட் ஆகலை. சரி வீட்டுக்கு போட்டுக்கலாம் சொல்லி விட்டாச்சு. இந்த கம்பல் பாருங்கள், இது அழகாக இருக்கும். பட்டர்ஃப்ளை மாடல் நல்லா இருக்கா. இது போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். சும்மா இது வீட்டுக்கு போடுற பேண்டு. இது கூட 2 கிளிப்பு கொடுத்தாங்கங்க. இது ப்ரேஸ்லைட்டு மாடல் சொன்னாங்க. பொண்ணுக்கு பிங்க்னா ரொம்ப பிடிக்கும், சின்ன பொண்ணுக்கு. அதனால் சும்மா தான் வாங்கிட்டு வந்தேன். பேண்டு இது ஷவல் போடுறதுக்கு 2 பேண்டு வாங்கிட்டேங்க. நான் முடி வெட்டி விட்டு நான் ஷவல் தான் போடுறேன், பின்னி போடுறதில்ல. அதனால் பேண்டு எனக்கு தேவைக்கு 2 பேண்டு வாங்கிக்கினேன். அவ்வளோதாங்க என்னோடய பொருள் வாங்கினது. என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது காலையில் எழுஞ்சிதுங்க. டைமே பத்தலைங்க. எவ்வளோ டைம் எழுந்தாலும் பற்ற மாட்டேது. காலையில் 2 பேரை குளிக்க வச்சுட்டு சமைச்சி கொடுக்குறது. ஃபைனலாக கிளப்பி ஏதோ ரெடி பண்ணி அமுச்சு விட்டுட்டேன். இதுதாங்க சடை. எனக்கு தெரிஞ்ச இதுதாங்க போட முடிஞ்சது ஹேர் ஸ்டைலு. அதுக்கப்புறம் டைம் பத்தலையா. கிளிப்பு பாருங்கள், எனக்கு இந்த கிளிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேண்டு பாருங்கள், பேண்டும் அழகாக எடுத்துருச்சு. ஸ்டார் மாடலு எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது தெரியல. ஆனால் நேரில் அழகாக இருந்தால் ஏதோ ரெடி பண்ணி கிளப்பி விட்டாச்சு 2 பேரையும். இவங்க சின்னவங்க, அவங்கள வீடியோ எடுத்ததுனால இவங்களையும் கொஞ்சம் எடுக்கணும் ஆசைப்பட்டாங்க. அதனால் இவங்களையும் 2 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.